ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு நான் கடவுளை கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆம்பளைங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா ஒரு எண்ணம் தெரியுங்களா? வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டில் இருக்கா பார்த்தீங்களா? அந்த பொண்ணு வீட்டில் இருந்தால் அவள் சும்மா தான் இருக்கிறா. சும்மா தானே நீ இருக்கிற, உனக்கு என்ன? நீ சும்மா தானே இருக்கிற, உனக்குல நாங்கள் தான் வேலைக்கு போயிட்டு வர்றவங்க. நீ வீட்டில் இருந்து சும்மா தானே தின்னுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்கங்க ஆம்பளைங்க. நாங்கள் என்னங்க சும்மா இருக்கிறோம், நீங்களே சொல்லுங்கங்க. நாங்கள் எங்கெங்க சும்மா இருக்கிறேங்க? காலையில் எந்திரிச்சதுல இருந்துங்க நைட்டு தூங்க போகிற வரையில் வேலைங்க. வீட்டில் வேலைங்க. ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பார்த்து, மனுஷங்களுக்கும் உடம்பு சரியில்லை நம்ம தான் பார்க்கணும். மனுஷங்களையும் பார்த்து எல்லாரையும் பார்த்தாலும் கொஞ்சம் கூட நன்றிங்கிறதே இருக்க மாட்டேங்குதுங்க இந்த உலகத்துக்குங்க. கணவர் நல்லா வச்சுருந்தா தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வச்சுக்கலேன்னு வச்சுக்கோங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, இந்த தெருவில் உள்ளவங்க யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்கங்க. நம்மளை ஒரு கேவலமாக தான் பார்ப்பாங்க. நம்ம போய் அவங்கக்கிட்ட பேசுகிறாக்க கூடங்க நம்மளை மதித்து நினைக்க மாட்டாங்க. காலில் போகிற செருப்பு மாதிரி நம்மளை நினைப்பாங்கங்க. நம்மளை எந்த அளவுக்கு கணவர் நல்லா வச்சுருக்காரோ அந்த அளவுக்கு தான் நம்மளை மதிப்பாங்கங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே மதிப்பாங்க. நமக்கு மரியாதைங்கிறது கிடைக்குங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்காதுங்க. இது உலகத்தில் உண்மையாகவே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இதெல்லாமே ஒழுங்காக கணவர் நம்ம வீட்டுக்காரர் நல்லா வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தாங்க நம்ம கஷ்டப்படணுங்க. இதில் என்ன தெரியுங்களாங்க, நம்ம வீட்டில் வேலை பார்த்தோம்னா வேலையே பார்க்குறதே கிடையாதாங்க. நம்ம உழைக்கிறதே கிடையாதான். இவங்க வேலைக்கு வேற ஆள் வைக்க போகிறாங்களாம். வேலைக்கு வேற ஆள் வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்களாம். ஏன் சம்பளம் கொடுக்குறோம்னா, சம்பளம் கொடுத்து 3 நேரம் சாப்பாடும் போட போகிறாங்களாம். அதை நான் கேட்டேங்க, அவங்க வேலைக்கு வச்சு சமைக்க போகிறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்கன்னா அப்போ நான் 3 வேலையும் நல்ல சாப்பாடு சாப்பிட போகிறேன் அப்பா இல்லையா? நல்ல ருசியான சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு சாப்பிட போகிறேன் இல்லையா? அப்படின்னு நான் கேட்டேங்க என் கணவர்கிட்ட. அவர் சொல்கிறாருங்க, உனக்கெல்லாம் நாங்கள் சோறு போடணுமா? உனக்கெல்லாம் நாங்கள் சோறுலாம் போட முடியாது. ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நாங்கள் அவங்களுக்கு சோறு போடுறோம். அப்போ நான் இத்தனை காலமும் நான் உழைச்சி கொடுத்தனே, அப்போ அதுக்கு மட்டும் என்னங்க? இத்தனை காலம் உங்கள் வீட்டில் தானே உழைக்கிறேன், இத்தனை காலம் போய் உழைச்சிக்கிட்டு தானேங்க இருக்கிறேன். அப்போ நமக்கு மட்டும் என்னங்க இருக்குது சொல்லுங்கங்க அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்னை கேட்குறாருங்க. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்கள்.